Question number 5. Find the fifth root of கொடுத்துருக்காங்க. காண்பனவற்றின் ஐந்தாவது மூலத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 32ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 32க்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். 1 2 3 4 5 5 டைம்ஸ் வருது. 5 ரூட் ஆஃப் 32ன்னு வருது. ஸோ இந்த 32வை நான் எப்படின்னு எழுதலாம்? 2 பவர் 5ன்னு எழுதலாமா? ஸோ 2 பவர் 5ன்னு எழுதுகிறேன். ஸோ இப்போ நான் ரூட்டை ரிமூவ் பண்ணுறேன். ரூட்டை ரிமூவ் பண்ணால் அது என்ன ஆகும்? 1/5ன்னு கன்வெர்ட் ஆகும். ஸோ 5ஐயும் 1/5ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணால் 5/5ன்னு கிடைக்கும். ஸோ 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2 தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 243 இருக்குது. ஸோ 243க்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். 1 2 3 4 5 டைம்ஸ் வருது. ஸோ 243 3 பவர் 5ன்னு எழுதலாமா? ஸோ 5 ஃபிஃப்த் ரூட் ஆஃப்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபிஃப்த் ரூட் ஆஃப்ல நான் வேல்யூ ரூட் ஆஃபில் நான் இந்த வேல்யூஸ் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ரூட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணும்போது 3 பவர் 5 த ஹோல் பவர் 1/5ன்னு கன்வெர்ட் ஆகும். ஸோ இதே மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது 5/5 கிடைக்கும். ஸோ 3 பவர் 5/5னா 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3. ஸோ இதோட வேல்யூ என்ன? 3. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 1 லேக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபிஃப்த் ரூட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1 லேக்கை நான் 10 பவர் 5ன்னு நான் எழுதலாமா? ஸோ 10 பவர் 5ன்னு நான் எழுதிட்டு இதை ரூட் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணால் 1/5ன்னு கன்வெர்ட் ஆகுமா? ஸோ 5/5 10 பவர் 5/5 5 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 10 பவர் 1ன்னு வரும். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 1024 டிவைடட் பை 3125. 1024 3125 வந்து ஃபிஃப்த் ரூட்டில் நான் எழுதுகிறேன். ஸோ 1024க்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்து எனக்கு என்ன எவ்வளோ வருது வேல்யூ? 1 2 3 4 5 6 7 8 9 9 2s வருது எனக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு 3125 நான் எல்சிஎம் எடுக்கிறேன். 3125 நான் எல்சிஎம் எடுத்தால் 1 2 3 4 5 கிடைக்கிது. ஸோ 5 பவர் 5 2 பவர் 10 எல்சிஎம் வேல்யூ நான் எழுதிக்கிறேன். இந்த ஃபிஃப்த் ரூட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணால் 2 பவர் 10 the whole power 1/5 5 பவர் 5 the whole power 1/5ன்னு வருமா? ஸோ இதே நம்ம மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 10 டிவைடட் பை 5 5/5 அப்படின்னு வரும். ஸோ 10 டிவைடட் பை 5னா கேன்சல் ஆச்சுன்னா 2 பவர் 2. இதே 5 கேன்சல் ஆச்சுன்னா 5. இப்போ 2 பவர் 2 வந்து 4. ஸோ ரிமைனிங் 5. ஸோ 4/5 தான் இதுக்குரிய ஆன்சர். இதுக்குரிய சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா?